என் குலதெய்வமான குலந்தளமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். ராகு திசையில் நல்ல முன்னேற்றம் அல்லது உயர்நிலை ராகு திசை அப்படி எடுப்போம். பொதுவாக ராகு திசை அப்படின்னாவே பயப்படுவாங்க. அதாவது பெண்களுக்கு இந்த வாலிப வயசு ஒரு 15 வயசுக்கு மேலே தொடங்கினாலே படிக்கக்கூடிய இடத்துல படிப்பு, தேவையில்லாத ஒரு சாவகாசங்கள், தொடர்புகள் இதெல்லாம் கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். அதேமாரி ஆண்களை எடுத்துக்கிட்டோம்னா வயதிற்கு தகுந்தாற் போல தான் இந்த வாலிப வயசு. ஏன்னா ஒரு மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதும், அவனை அடிமட்டமாக கீழே தாழ்மையான நிலைக்கு கொண்டு போகிறதும் அது ஒரு அந்த காலகட்டம் தான். அதாவது இந்த ராகு தசைங்கிறது சரியாக 18 வருஷம். 18 வருஷங்கும்போது அவர் வாலிப வயசு, அந்த இளம் கன்று, பயம்னு என்னன்னு தெரியாது, அந்த துள்ளி குதிக்கிற ஒரு வயசு. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ராகு தசை வரும்போது ஆண்களுக்காக இருந்தால் போதை வஸ்திரம், அதாவது போதை பொருள், போதை அப்படிங்கும்போதே இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, புகை பிடிக்கிறது, மற்ற அந்த இன்ஜெக்ஷன் போடுறது, அந்த போதைக்கு அடிமையாகி போயிடுறாங்க. அதே மாதிரி பெண்கள் அதுலேயே ஆண்கள், சில ஆண்கள் அந்நிய பெண்கள் தொடர்பு, வேற்று மத ஜாதி இப்படி தொடர்பு வர்றதெல்லாம் அந்த ராகு தான். இதே தான் பெண்களுக்கும். அதில் சில பேர்த்துக்கு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் விபத்தெல்லாம் கொடுக்கும். இந்த ராகு நரம்புக்கு சம்மந்தப்பட்டது, தலையில் அடியாகி மெண்டலாகிறது, கை கால் இந்த நரம்புக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த ராகு. இந்த மாதிரி கெடுதல் தான் பொதுவாக இந்த ராகுனாவே மிரளுவாங்க. ஐயோ ராகு தசையா, ஊரை விட்டே காலியாக போகிறான்டா, இந்த மாதிரி அப்படி பண்ணான். ஆனால் அப்படி எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கிடையாது. ராகு எங்கே இருக்கிறார், யாரு கூட சேர்ந்திருக்கார், எந்த பாகவத்தில் இருக்கார், இதெல்லாம் தொடர்பு கொள்கிறது, எந்த அதிபதியெலாம் தொடர்பு கொள்கிறார், எந்த கிரகம், அதோடைய காரகம், ஆதிபத்தியம். இப்போ சூரியன்னா அதோட காரகத்தை என்ன, தந்தையை குறிக்கும். பொதுவாக ஒரு இதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அந்த சூரியன் லக்னம் என்ன, உதாரணத்துக்கு கடக லக்னம்னு எடுங்க. அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ பொருளாதாரம், அந்த இடத்துல ராகு கெட்ட நிலையில் இருந்து சூரியன் சேர்ந்திருக்கார். 2ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் ஒரு கெடுக்கக்கூடிய நிலையில் ஒரு சனியோட தொடர்பு கொண்டு, சனி சூரியன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வேலையும் இல்லாமல் தந்தை தலையில் அடி வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பொதுவாக ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்க நான் பல வீடியோவில் இந்த வாசகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன, யார் ஒருவராக இருந்தாலும் அதாவது இப்போ நான் இருக்கேன், நம்ம ஜாதகம் ஜோதிடம் பழகாத முன்னுக்கு போய் நம்ம ஜாதகத்தை போய் அப்பப்போ இடைக்க பார்த்தோமா அப்படின்னாக்க அது கிடையாது. நம்ம நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஜாதகம் பார்க்க மாட்டோம், அது பொதுவான கருத்து. ஏன்னா இந்த இடத்துல நம்ம போய் யாரையுமே குறை சொல்லுவதுக்கு இல்லை. அப்போ கெட்ட நிலையில் இருக்கும் பொழுது கெட்டு போயினா பொருளாதாரம் இழந்து, குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்காமல், இல்லை குடும்பத்தில் சில இடைஞ்சல்கள், தடங்கல்கள் கொண்டே இருக்குது. அப்படிங்கும்போது யாராவது சொல்லுவாங்க போய் ஜாதகத்தை பாருங்கும்போது, அப்போ ஜாதகம் பார்க்க வருவாங்க. அப்போ அங்கே எடுக்கும்போது திசாபுத்தி அடிப்படையில் நம்ம மோசமாக போயிட்டுருக்கோம். கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 20% தான். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், 15லேருந்து 20 தான். அதாவது ராசி பலனை வச்சு சொல்லும்போது அது தசாபுத்தியும் நல்லா இருந்து, கோச்சாரத்தில் கிரக நிலைகளும் சரியாக இருந்தால் நல்லா இருக்கும். தசாபுத்தியும் கெட்டு போய் கோச்சாரமும் கெட்டு போனால் ரொம்ப அடி வாங்கும். கோச்சாரம் நல்ல நிலைமையில் இருந்து, ஒரு உதாரணத்துக்கு
இப்போ இன்றைக்கி வந்து இன்றைய காலகட்டத்தில் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனி எடுப்போம். அந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செம்மத்தில் சனி போகிறது. இப்போ இவங்க இந்த மாதிரி ராசி, இந்த ராசியில் பிறந்தவங்க இப்போ கொஞ்சம் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதெல்லாம் இந்த கஷ்டமே தெரியாமல் நல்லா இருப்பாங்க. இது என்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தசாபுத்தி நல்ல வலுவான தசாபுத்தி போய்கிட்டு இருக்கும். கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கும்போது அவருக்கு அதான் இப்போ மீன ராசிக்காரங்கள் அத்தனை பேரையும் வைக்கும்போது சில பேர் நல்லா இருக்கிறதும் சில பேர் கஷ்டப்படுறதும். சிம்மத்தை எடுத்து அஷ்டமச்சனிங்கும்போது நான் ஊரை விட்டு உடனே ஜெயிலு பஞ்சாயத்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து நேற்று கூட ஒரு நண்பர் வந்தார், அழுதுகிட்டே வர்றார். 29 வயசு. சாமி இந்த வயசில் நான் படாத பாடுபட்டேன். பார்த்தா அவருக்கு தசாபுத்தியும் ராகு தசை தான் போய்கிட்டு இருந்துச்சு. சிம்ம ராசி ரைட்டு, ஒன்றும் இல்லை, கிரக நிலை தான். ஆனால் ராகு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு கொடுக்கக்கூடிய ராகு. இப்போ ஏன் சாமி அப்போ இப்படின்னா ராகு தசை ராகு புத்தி எந்த சொந்த புத்தியிலையும் வேலை செய்யாது. அப்போ அந்த அஷ்டமம் நடக்கும்போது இப்படின்னா இருக்கும் ஒரு சம்பவங்கள் தாங்கி கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த காரகத்துக்கு உள்ள கிரகத்துக்கு தெய்வ வழிபாடு, அவ்வளோதான். அதில் ஒரே சுருக்கமாக இந்த பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு வந்து அதில் நான் எல்லா வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். எனக்கிட்ட வர்ற வாடிக்கையாளர்கள்ட்டெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து நான் பரிகாரம் பண்ணினது இல்லை. பரிகாரத்துக்கு மேலே அது எந்த அளவுக்கு நம்ம தெய்வ நம்பிக்கை இருக்குன்னு. நான் சிவபக்தன், என்னுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம், சித்தர்கள் வழிபாடெல்லாம் பண்ணுறேன், தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஆனால் கர்மா வினைகளை அளவுகள் வேணால் சதமானங்கள் கம்மியாக இருக்கலாம். இப்போ கெடுதல் பலன் நடக்கும்போது கெட்ட பலன்கள் கம்மியாக வரலாம். நம்மளால் இந்த தெய்வ வழிபாடு இருக்கும்போது அங்கே நமக்கு அதிகமாக வராமல் கொஞ்சமாக வரும் கண்டிப்பாக. அப்போ நமக்கு அதே தெய்வ வழிபாடு நல்ல தசாபுத்திகள் வரும்போது நல்ல அமோகமாக நல்ல வெற்றியாக இருக்கும். அவ்வளோதான், தெய்வ வழிபாடு தான். இந்த தெய்வத்துக்கு அப்படின்ன உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடக்கூடாது. நான் இங்கே எந்த கோயிலுக்கு போகிறது காசு கிடைக்கும், காசு கொட்டும் அப்படின்ன உடனே இப்போ ஏதாவது ஒரு விசேஷ நாளில் போய் அங்கே போய் நெருக்கப்பட்டு மூச்சு திணறி கை கால் மிதிப்பட்டு சாப்பிடாம மயக்கம் போட்டில் எந்த சாமியும் சொல்லல. சரிங்களா? அது ஒரு லக்கம் இருக்கட்டும், பேசும்போது அப்படி வந்துடுது. ஏன்னா சில பேர் நான் அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு அப்போத்தான் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சின்னு ஒருத்தன் சொல்லுவாள். அது இருக்கும் அவர் இதில். உடனே எல்லோரும் வண்டி கட்டிடுவாங்க. எல்லோரும் நான் அங்கே போனேன், எனக்கு நான் சொத்து வாங்கினேன்னு ஒரு ஆள் சொல்லிட்டா போதும், நம்மளும் சொத்து வாங்கணும் ஒரு 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 ஏதாவது ஒன்று அப்படிங்கும்போது நம்ம எந்த குறிப்பிட்ட இந்த சாமி கோயிலையும் சொல்ல வேணாம். எல்லா தெய்வங்களுமே நமக்கு நல்லதாக கொடுக்கறதுக்கு தான் இருக்குது. நம்மளுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்ல நிலையில் இருக்கும் பொழுதும் கோச்சாரமும் நல்ல நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லது வரும். கெட்ட நேரங்காலங்கள் வரும்போது கொஞ்சம் கெட்டது வரத்தான் செய்யும். அதை தாங்கி கொள்ள வேண்டும். தெய்வ வழிபாடோடு சரி பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம், தவறாகி போகும். சரி பார்ப்போம். இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் இதாக இருக்கும். இப்போ ராகு திசையில் ஒருவர் உயர்ந்த நிலைக்கு ஆனார். அதாவது வீடு கட்டினார், வண்டி வாகனம் வாங்கியிருக்கார், நிறைய காரு வாங்கியிருக்கார், வேணு வாங்கியிருக்கார், வீடு கட்டியிருக்கார், சொத்து வாங்கியிருக்கார். வீடுலாம் 4-5 வீடு கட்டியிருக்கார் ஒருத்தர். சரி பார்ப்போம். இது வந்து நான் வந்து பார்க்காத ஜாதகமோ இல்லை யாரோ போட்ட ஜாதகம் கிடையாது. நான் பார்த்த ஜாதகத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த ஜாதகம் தான் ஸ்கிரீனில் போட்டு இந்த மாதிரி இந்தந்த தசாபத்தில் இவர் இப்படி இருந்தார் அப்படின்னு உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? பார்ப்போம். இந்த ஜாதகர் ஒரு ஆணுடைய ஜாதகம். பிறந்த தேதின்னு கேட்டிங்கன்னாக்கும் 8/10/1969 மாலை 4:10 பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கார். சரிங்களா? அவர் பிறந்தது வந்து பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கார். அப்படிங்கும்போது இந்த ராகு தசையில் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 38 வயசில் தொடங்கிருச்சு. 38 வயசில் வந்து அவருக்கு இந்த ராகு தசை தொடங்கிருச்சு. அப்போ இந்த ராகு தசை நம்ம அவருக்கு எத்தனாவது பாகத்தில் இருக்குது? லக்கணத்திலே இருக்குது.
அந்த நமக்கு இந்த ராசி கட்ட ஸ்க்ரீனில் போடலாங்களா? ஆமாம், நான் போட மறந்துட்டேன். ராசி கட்ட ஸ்க்ரீனில் போட்டு அவருடைய அதுக்கப்புறமா விளக்குவோம். இந்த ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். லக்கணத்தில் ராகு, கும்ப லக்கணம், 3ஆம் இடத்தில் சனி, லக்னாதிபதி சனி நீச்சம் பெற்று வக்ரம் பெறுகிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன், கேது, 8இல் குரு, அஸ்தங்கம், சூரியன், புதன், 11இல் செவ்வாய். இந்த அமைப்பை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஜாதகத்தில் ராகு தசை அவருக்கு சரியாக வரும் பொழுது 38 வயசில் வருது. 38 வயசில் ராகு தசை வரும் பொழுது, அப்போ இதில் நடுத்தரமான வயசு. இது இளம், அதாவது வாலிப வயசுன்னு சொல்ல முடியாது, முதுமைன்னு சொல்ல முடியாது. இல்லை, இப்படி சொல்லலாம், இளமையின் முதுமை, முதுமையின் இளமை. அப்போ நடுத்தரமான வயது. அப்போ இந்த காலத்தில் ராகு தசை வரும். வீடு கொடுத்தவன் தன் வீட்டுக்கு 3ஆம் பாவகத்தில், அதாவது தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வக்ரமாகிறார். ஒரு நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் அஸ்தங்கம் வக்ரம் பெற்றால் நீச்ச பங்கம். அப்போ அந்த கிரகத்துக்கு நீச்சம் கிடையாது. அப்போ லக்னாதிபதியும் அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவனும் நீச்ச பங்கமாகிறார், நல்ல நிலைமையில் இருக்கிறார், 3ஆம் இடத்தில் இருக்கார், புகழ், கீர்த்தி, வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி எடுத்துட்டிங்கன்னா 7ஆம் பாவகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். கேது, அங்கே ராகு இருந்தால் கேது இருக்க தர செய்யும். அப்போ கேதுன்னு இருக்கிறார். 8ஆம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னா குரு, அஸ்தங்கம், சூரியன், புதனோட இணைவு. 11ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் இவர் பிறந்த காலகட்டத்தில் இந்த ராசி கட்டத்தின் அமைப்பு. அப்போ இவர் நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிழமை புதன்கிழமை பிறந்திருக்கார். இவர் பூர நட்சத்திரத்தில் பிறந்தார், 1ஆம் பாதம். அப்போ சுக்கிரதசை ஏகதேசம் 15 வருடம் 3 மாதம் 17 நாள். அப்போ நம்ம கணக்கு கூட்டுறதுக்கு அந்த சம்திங்கெல்லாம் விட்டுருவோம், 15 வருஷம் இருப்போம். 15 வருஷம் சுக்கிரன், சூரியன் ஒரு 6, 21. அப்போ சந்திரன் ஒரு 10, 31, செவ்வாய் ஒரு 7, 38 வயசு வரைக்கும் இவருக்கு இந்த இது. இப்போ நம்ம ராகை பற்றி தான் நம்ம இங்கே ராகு தசை கொடுக்கறது எப்படி நம்ம பார்க்குறோம். இப்போ வீடு கொடுத்தவன் நீச்சபங்கமாக இருக்கான். இந்த லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி, பாக்கியாதிபதியான சுக்கிரன் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆமாம், ஒரு லக்கணத்தோட கோணாதிபதிகள்னு சொல்கிறது 5ஆம் இடத்துக்கு அதிபதியோ 9ஆம் இடத்துக்கு அதிபதியோ தொடர்பு கொள்வது பெரிய விசேஷம், பெரிய நன்மை அப்படி எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னாதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கிறார். சனியாக இருந்தாலும் லக்னாதிபதி தான். சனியோட பார்வை இப்போ சர்வம் நாசம் முன்னாடி முதியோர்கள் முன்னோர்கள் சொல்லுவார்கள், அது சொல்லிட்டு போட்டோம். ஆனால் லக்னாதிபதி 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளாமல் தாராளமாக தொடர்பு கொள்ளுகலாம். 9ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார், பார்க்கிறார். சந்திரன் கூட இணைந்திருக்கிறார், அதுக்கு அர்த்தம் இருக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ பார்த்துட்டிங்கன்னா குரு 12ஆம் இடம், அது அந்த பாவம் நமக்கு வேண்டாம். அப்போ வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கார், நம்ம சாரநாதெல்லாம் பார்க்க வேணாது, அப்புறம் எடுத்துக்குவோம். இப்போ ராகு தசையில் 38 வயசுக்கு மேலே நடுத்தர வயசில் வருது. இந்த ராகு யாரெல்லாம் பார்க்குறேன்? சந்திரனும் பார்க்குறேன், சுக்கிரனும் பார்க்குறேன். சந்திரன் தாயார் கிரகம், இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ தொழில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவி, வெளி பழக்கம் வழக்கங்கள், வெளியாளுகள் பழக்கம், மனைவி. சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். வாகனங்கள், வீடு, அதாவது அந்த ராகு சுக்கிரன் சம்மந்தப்பட்டதால் வாகனம், வீடு. நம்ம இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா நம்ம அதை போனால் பெண்கள் தொடர்பும் கொடுத்துருக்கோம், ஒன்றுக்கு மேல் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா சுக்கிரனும் சந்திரனும் ஒரு கிரகம் இணைந்திருந்து அதோட தசாபத்தி வரும்போது வயதிற்கு தகுந்தாற் போல காதல், மனக்காரகனும் சந்திரனும் காமத்துக்கு காரகனான சுக்கிரனும் இணைவு பெற்று ஒரு பாவகத்தில் இருந்து அதோட தசாபுத்திகள், அப்போ பாவகம் எத்தனை, அது 5ஆம் பாவகம் வந்துடும். நம்ம அங்கெல்லாம் போவானா. இந்த மாதிரி இருக்கும் பொழுது
மனைவியே இருந்தாலும் அவரே பேசாமல் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் அந்நிய பெண்ணோட தொடர்புகள் வரலாம். அப்போ இது வந்துச்சான்னு நீங்கள் கேட்க வேணாம். நம்ம அதெல்லாம் அந்த ஊர்லலாம் போவானா. இவருக்கு இந்த ராகு திசையில் வீடு உடுத்தவன் சனி நீச்சப்பெற்று வக்ரம் பெற்றதால் நல்ல நிலைமையிலாக இருக்கிறார். அதே மாதிரி அந்த பார்த்துருவோம். வேறு ஏதாவது சுபக்கிரக சனியை பார்க்குறதா அதில் கிடையாது. இருந்தாலும் லக்கணத்தோட சுபக்கிரகங்கள் தொடர்பு கொள்கிறது. சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் பாவகத்தில் குரு பார்க்குறார். 12ஆம் பாவகத்தை குரு 5ஆம் பாரியாக பேர்க்கிறார். அப்போ இதெல்லாம் அனுபவிச்சு எல்லாமே வந்தார். அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கிற குருதசை வரும்போது என்ன செய்யும் அப்படின்னு ஜோதிடருக்கு தெரியும். நம்ம குருதசையை பற்றி இப்போ நம்ம பார்க்கல. இதே ஜாதகத்தை போட்டு வேணால் குருதசையை பற்றி வேறு மாதிரி எடுக்கலாம். ராகு தசையில் இவர் சுகபோகமாக இருந்தால், நல்ல பிரபலமாக இருந்தார், நல்ல தொழில் வளர்ச்சி, வீடு கட்டினார், காரு வாங்கினார், நல்ல பங்களா, எல்லா வசதி வாய்ப்போடு நல்ல சுகபோகமாக இருந்தார். வேறு அவ்வளோதானே சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியுதுல்ல. இலக்கணம் நல்லா அனுபவிச்சார். நல்லா அனுபவிக்க வேண்டிய உள்ள வயசு காலகட்டத்தில் வந்துச்சு. மத்தியம வயசில் வந்துச்சு. நல்லா சரிங்களா. ஒரு தசை அவர் என்ன அப்படின்னா ஜோதிடருக்கு தெரியும். 8ஆம் இடத்துல இருக்குது. 2க்கு 11க்கு அதிபதி. அப்போ அந்த குருதசை என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அது இப்போ வேண்டாம், அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இது ராகு கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்படி ஒவ்வொரு ஜாதகம் எடுத்துக்காட்டும் போடலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் பிறந்த தேதி, நேரம், எந்த ஊரில் பிறந்தீர்கள், ஏற்கனவே கேள்வி கேட்டவங்கள் இருந்தால் கேட்க வேணாம். அதே ஜாதகத்தை நம்ம ஏதாவது அரைச்சமாகவே போட்டு அரைக்க வேண்டாம். வேறு ஜாதகத்தை போடுங்க, சந்தேகத்தை கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் தரேன் நேரம் கிடைக்கும் பொழுது. சரிங்களா. அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.